இந்த சீரியலோட ப்ரமோல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்ச்செல்வி வராங்க. தமிழ்ச்செல்வியோட மாமியாரு உட்காருமா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. பூரணி தமிழுக்கும் சேர்த்து பரிமாறுன்னு மாமியார் சொல்றாங்க. நம்ம அம்மாச்சி இருந்துகிட்டு பூரணி ஒரு நிமிஷம் இரு, நீ என்ன நம்மளுக்கு சமைச்ச சாப்பாட்ட அந்த தமிழுக்கு பரிமாற போறேன்னு சொல்றாங்க. இந்த தமிழ் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு நான் நேத்தே சொன்னா இல்லையான்னு சொல்றாங்க. நம்ம பூரணி இருந்துகிட்டு அம்மாச்சி சாதத்துல குழம்புல எப்பயும் போல உப்பு போட்டுட்டேன், நேத்து நீங்க சொன்னதே நான் மறந்துட்டேன் அம்மாச்சின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அம்மாச்சி பூரணி நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் மலரை விட்டு தமிழுக்கு சமைக்க சொல்லிருக்கேன். ஏ மலரு தமிழுக்காக சமைக்க சொன்ன சாப்பாட்டை எடுத்துட்டு வான்னு அம்மாச்சி சொல்றாங்க. மலரு நான் சொன்ன மாதிரி தானே நீ சமைச்சிருக்க, எதுலயும் உப்பு போடலன்னு கேக்குறாங்க. நம்ம மலரும் ஆமா பாட்டி எதுலயுமே உப்பு போடாம தான் சமைச்சிருக்கேன். உடனே அம்மாச்சி அந்த சாப்பாட்டை டேஸ்ட் பண்றாங்க. அதுல உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறாங்க. செக் பண்ணிட்டு பூரணி இந்த சாப்பாட்டை கொண்டு போய் தமிழ் கிட்ட கூட அவளே பரிமாறி அவளே சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்றாங்க. நம்ம தமிழும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த உப்பு இல்லாத சாப்பாட்டை சாப்பிட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சேது இருந்துகிட்டு தமிழ் மட்டும் உப்பு இல்லாம சாப்பிடும்போது நான் மட்டும் இப்படி வாய்க்கு ருசியா சாப்பிட முடியும், நானும் உப்பு இல்லாம தான் சாப்பிட போறேன்னு சொல்லி மலர் கிட்ட போய் தமிழ் சாப்பிட்ட சாப்பாட்டை எனக்கு கொடுன்னு கேக்குறாரு. நான் இந்த மாதிரி தமிழ் மிச்சம் வச்ச சாப்பாட்டை தான் நானும் சாப்பிடுற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மலர் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம சேதுவும் தமிழ் சமையல் கத்துக்கிற வரைக்கும் உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிட போறாரா இல்ல உப்பில்லாத சாப்பாட்டை சாப்பிட முடியாம பாதிலே விட்டுற போறாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டே டியூன் வித் நியூ லைன் சினிமாஸ். தேங்க்யூ.